ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெண்பூசணி கருப்பட்டி அல்வா தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் வந்து இப்படி வந்து 6 துண்டுகளை வந்து வெட்டிக்கலாம். தோலை வந்து நல்லா நீக்கிட்டு, உள்ளுக்குள்ளே விதையும் நல்லா நீக்கிட்டு, நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இதில் 3 துண்டு மட்டும் தான் நான் துருவி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி சத்துள்ள காய்ங்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கும். நீங்கள் அந்த ஜூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜூஸும் நம்மளுக்கு சத்து அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்தே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சு அந்த துருவி வச்சுருக்கிறத வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. தண்ணி வந்து சுண்டட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இன்னொரு வாணலியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சா போதும். ஸோ கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த கருப்பட்டியை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் நல்லா வற்றணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். பாருங்கள், நல்லா தகன்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த வாணலியில் வந்து அந்த அல்வா வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா மறுபடியும் வந்து நல்லா கிளறிக்கிறோம். இப்படி வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கேஷ்யூ நட்டை வந்து வறுத்து போட்டுக்கலாம். ஸோ வாணலியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு அதில் வந்து ஒரு 10 to 15 கேஷ்யூ நட் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து அல்வா கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அல்வா வந்து எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கருப்பட்டி வெண்பூசணி அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.